இல்லாத என் பையனுக்கு கல்யாண வயசாயிடுச்சுன்னு ஊர் சொன்னாங்க. அரண்மனைக்கேத்த பொண்ணை பாருன்னு நீங்க சொன்னீங்க. அஷ்டலட்சுமி மாதிரி பொண்ணு பார்க்கணும்னு நான் சொன்னேன். ஆனா அவன் ஒண்ணு சொன்னானே. மது, பிளஸ் மீ மது. நீ முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கழட்டு, அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற. டாக்டர் வேலைக்கு போறவளுக்கு எதுக்கு இந்த நன் ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டே போறேனே மது, ப்ளீஸ். இதோ பாருமா, நினைச்சவங்க எல்லாம் போறதுக்கு இல்ல இந்த ட்ரெஸ். மனசு ஒரு நிலையா நினைச்சவங்க தான் போடணும். நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னியாஸ்திரியாக போறேனே. நீ கன்னியாஸ்திரி ஆனப்புறம் போட்டுக்கலாம். நானே உனக்கு கொடுக்குறேன். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை யாருகிட்ட வாங்கினியோ அவகிட்ட திருப்பி கொடுத்துடு. இந்த ஊருக்கு போன உடனே ஃபாதர் சூசை கிட்ட இந்த லெட்டரை கொடு. வேண்டிய ஏற்பாடு பண்ணுவாரு. செய்யும் மது. ஏய், இங்க வாடி. இதோ பாரு, நீ பிறந்ததுல இருந்து எங்களையும் இந்த கோவிலையும் தான் அம்மா அப்பாவா நினைச்சு வாழ்ந்துட்ட. உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த கொடுப்பனை உனக்கு இல்லாம போச்சு. வெளி உலக ஆசா பாசம் என்னன்னு தெரியாத உடனே கன்னியாஸ்திரி ஆக்குறதுல எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வா. புறப்படுமா? நீ நல்லா இருக்கணுமா? அண்ணே, காசுள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க. அண்ணே, எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்கா? காசு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பன் கிடைக்கணும்டா. அதுக்குன்னு அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும். ரூட்டை மாத்துங்க. மாத்தி நம்ம ரைஸ் மில்லு கல்லாப்பட்டியில கைய வைங்க. பேண்ட் தானா வரும். அண்ணே, பேண்ட் வேண்டா. தம்பி, வணக்கங்க. முகமூடி போட்டுக்கிறதுனால
நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 நோ, யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் செல திருட வரல, நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர். டாக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? உன்னை அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கீழே வெள்ளை துணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாதா? ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். டேய், நீ குரல மாத்தி பேசின உடனே பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டுறான். டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலை தானே. இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு. எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைமாச்சு போணும். மக்கள் ஒண்ணும் பெருசா கேட்கல. ஐ வாண்டிங் யூ தி பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. அண்ணே, அண்ணே உட்காருங்க. வேட்டியை கொடுத்தாலும் பேண்ட வாங்கிட்டு வாங்கண்ணே. ஓடுங்கண்ணே, பிடிக்கண்ணே. டேய் தம்பி, நில்றானா? டேய் டேய், அட கோட்டை போட்டுட்டு போறேன். டேய், எனக்கு பேண்ட் தான்டா வேணும். டேய், கொஞ்சம் நில்றா. டேய், Oh God, I'm trapped. Oh God. ஐயோ. டேய் பஞ்சு முட்டாயி, கல்லு குழிக்கு வந்து மாட்டிக்கிட்டியா? குட். உலகத்திலே எங்க அப்பன் தான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத கஞ்சன்னு நினைச்சேன். நீ அதை விட்டு கஞ்சனா இருக்கிய. Please, go away. ஏன்டா இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிக்கவா போறேன்? இல்லடா கண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் உன் பேண்ட கழட்டி கொடு. நான் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓமனாலே கழட்டி கொடுத்துறேன். குடுறா, பஞ்சு முட்டாயே, நம்ம தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, குடுத்துறான். மயிலேனா பேண்ட் போடாது, இங்கிலீஷ் தான் போடும். இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியமா நான் எதுவும் பார்க்கல. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லிடாத. நீ பாடு இல்ல என்ன பாட விடு. வேண்டாம், நானே பாடிடுறேன். கால்ல விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திரி. டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்த்தா கோதுமையே இலவசமா தர்றாங்களாமே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒருத்தன் கட்சியை தான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் ஒண்ணு நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம்லாம் மாற வேணாம். வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். பாதரு போ. பாதரு பாதரு, என்ன அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஓசியில நான் உடைப்பேன். ஃபாதரு, யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது. பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், அட்டை தொலை நீங்க உரிங்க. வாங்க. வீட்டுல செத்து போனது யாரு? அம்மாவா அப்பாவா, தம்பியா தங்கச்சியா, தாத்தாவா பாட்டியா, அண்ணனா அக்காவா, கருப்பு பட்டியா வெள்ளை பட்டியா, சிலுவை போட்டதா போடாததா? நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாதை. நான் ஃபாதர் சூசையை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன டாக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபாதர் சூசை இருக்காரா? கிளமெண்ட்,
இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ நம்ம பிசினஸே கெட்டு போச்சு. ஹலோ, ஐ அம் ரெவரண்ட் ஃபாதர் வின்சென்ட் பார்க்கர் சூசே. ஹலோ ஃபாதர், ஐ அம் ஜி நிர்மலா. நான் சென்ட் மேரிஸ்ல இருந்து வரேன். மதர் சுப்பீரியர் உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஃபாதர், நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாமா? இந்த செடி கொடி இதெல்லாம் பார்த்து ரசிய, அதுலயும் கடவுள் இருக்காரு. லெட்டர் படிச்சீங்களா ஃபாதர்? அப்ப நான் இங்கேயே தங்கிக்கட்டுமா ஃபாதர்? நீ இங்க தங்க கூடாதுன்னு லெட்டர்ல எழுதி இருக்குமா? நன்னா வரவங்க தான் இங்க தங்க முடியும். டாக்டரா வரவங்க அரமனை வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் தங்கணும். நீ அரமனையை போய் பாரு. எனக்கு கான்வென்ட் வாழ்க்கை தான் தெரியும் ஃபாதர். நான் இங்கேயே தங்கிக்கிறேன் ஃபாதர். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபாதர். இந்த பாரு, ராமனோட 14 வருஷத்து வனவாச அனுபவம் தான் அவனை ஒரு நல்ல அரசனாக்குச்சு. நீ இங்க தங்க போற 2 வருஷ அனுபவம் தான் உன்னை ஒரு நல்ல நன்னாக்கும். புறப்படு. இந்தா இரு பையத்தா. உனக்கு நன்ட்ரெஸ்னா பிடிக்குமாம? 2 வருஷம் கழிச்சு வா, அப்புறம் அந்த அங்கேயே தரேன். அம்மா, அம்மா அப்பா இல்லன்னு சொன்ன, அது என்னது? இது ஜே நிர்மலா. ஜீசஸ் ஃபாதர், ஜீசஸ் நிர்மலா ஃபாதர். நம்ம எல்லாம் கடவுளோட பிள்ளைங்கன்னு பைபிள்ல சொல்லிருக்கு. உங்களுக்கு தெரியாதா? Intelligent girl. பெரியோர்களே, தாய்மார்களே, வழக்கம் போல பஞ்சாயத்து தேர்தல் வராதுன்னு நினைச்சோம். ஆனா வழக்கத்துக்கு மாறா ஏனோ தேர்தல் வந்துருச்சு. அதுல வழக்கம் போல தலைவர் பதவிக்கு யாரும் போட்டி போடாதனால நம்ம அரமனையே வழக்கம் போல தலைவர் ஆயிட்டாரு. அதனால இப்ப வழக்கம் போல தாரதப்பட்டோட நன்றி சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் கும்பிடுங்க. மச்சான், மச்சான், தங்கச்சி புருஷனுக்கு வழி விடாம அப்படையா தட்டிட்டு இருக்கீங்க. போன குடியா மைக். மாப்ள, குட் மார்னிங். சைலன்ஸ். மைக் செட்டிங். 1 2 3 4 4 3 5 2 5 3 4 2. இன்றைய தினம் அலங்கார தேரிலே ஆனந்த பவனி வரும் என்ற அரமண மச்சானின் ஒரே தங்கையின் ஒரே கணவனான மயில்சாமி ஆகிய நான் இந்த பெரிய மாலையுடன் இப்ப வந்திருக்கேன். மைக்கப்படியா மச்சான், மாலைய குனிஞ்சு வாங்கிக்கிறீங்களா இல்ல குச்ச போட்டுமா? மாலைய வேணாங்கிறீங்களா? மாப்பிளைக்கு போட்டுறேன். மாப்பிள நீங்க நல்லா இருக்கு மாப்பிள. நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். அடுத்த மாசம் வர மாப்பிள அரிசி பருப்பு புளி எல்லாம் கொடுத்துருங்க மாப்பிள. நல்லா இருக்கு மாப்பிள. மச்சான் தூக்குறாங்க மச்சான் தூக்குறாங்க மச்சான் வீட்டு விட மாட்டேங்கிற. உங்களுக்கு பார்த்துக்க மாட்டேன் மச்சான். இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது டாக்டர். வணக்கம். புதுசா வந்துக்கிற டாக்டர் மணி. வந்து 3 நாள் ஆச்சு. சமாச்சாரத்தை சொல்ல மணி. ஹாஸ்பிடல் திங்ஸ் எல்லாம் கணக்குல குறையுது. கேட்டா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. மருந்து மாத்திரையை கூட திருடிட்டு போயிடுறாங்க. பாருங்க, கட்டில் மெத்த கூட காணாம போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இந்த ஊருக்கு நீங்க தான் சீஃப்னு சொல்றாங்க. சோ உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. சாமியே அபராதம் எடுத்து வந்து தண்டிச்சாலும் சரி, இல்ல சர்க்காரு அபராதம் போட்டு தண்டிச்சாலும் சரி, திருட்டு பசங்க திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே அந்த புள்ளகட்ட என்னென்ன பொருள் வேணும் லிஸ்ட் கேட்டு எழுதி நாளைக்குள்ள பார்த்து ஏற்பாடு பண்ணிரு. நீ புறப்பட பண்ணி. ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? மாட்டி விட்டாலே. ஆமா, நீ யாரையுமே சொல்ற? அந்த வண்டியை ஓட்டுறானே அவன்தான். நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது என் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டான்.
உடம்பெல்லாம் காரி துப்புற மாதிரி விடிகிற வரைக்கும் ஊர் திண்ணையில முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கைய வேற கட்டி போட்டுட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க பொம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டிருக்காரு தெரியுங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கவனிச்சிட்டு பொம்பளைங்கிறதே கவனிக்காம விட்டேன். முதல்ல கீழே இறங்குங்க. எதுக்குங்க? கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போடணும். கோ, என்ன பழி வாங்குறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? மருந்து கட்டோட வீட்டுக்கு போன மறுபடியும் மொட்டை அடிச்சு என் தலைய புடிச்சு செவுத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிருவாரு எங்க அப்பா. இந்த பாருங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். ஆமா, அவர்தான் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. அது நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. Anyway, it's my mistake. I'm sorry. உங்களுக்கு பேண்ட்டை விட சாரி தாங்க நல்லா இருக்கு. Thanks. நம்ம பேர் முத்துவேலுங்க. உங்க பேரு? நிர்மலா. நிர்மலா, பரவாயில்ல, சுமாரா இருக்கு. ஒரு உஷா கிஷான்னு வச்சிருக்க கூடாது? சரி, இனிமே மாத்தவ முடியும். நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு வாங்க, கைக்கு மருந்து போடணும். Good night. ஏங்கப்பா, ஆல் இந்தியா ரீதியில இப்படி கும்முன்னு ஒரு கட்டையை நான் பார்த்ததே. எப்படி இவங்களை செட்டப் பண்ணிட்டா என் பாரமே குறைச்சிடும். நீங்க முதல் போங்க. எங்கோ, நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவோ நர்ஸ் இங்க வந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய கந்த துணியை வச்சு இவ்வளவு பெரிய கட்டை எவ்வளவும் கட்டினதுல நீங்க ரொம்ப பெரிய டாக்டர். உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. It's my duty. No formality. You are very very beauty. ஆமா, இந்த கீழ்பெட்டிக்கு வழி தெரியுமா? கீழ்பட்டி என்னங்க? கீழ்பட்டி, மேல்பட்டி, நடுப்பட்டி வரைக்கும் எல்லாமே நமக்கு அத்துப்படி. கொடுங்க ட்ரங்க் புட்டிய. வாங்க, பின்னாடியே வாங்க. மிஸ்டர் முத்துவேல், உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரா? ஆமாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அதுக்கு 7-8 காரணம் இருக்குங்க. என்னங்க? 1, எங்க அப்பனுக்கு சக்கரை வியாதி. 2, கொஞ்சம் ரத்த கொதிப்பு. 3, வயசாயிடுச்சா நரம்பு தளர்ச்சி. 4, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. 5, அவர் அப்பா அவரை அடிச்சு வளர்த்துட்டாரா, அதனால அதை காப்பி அடிச்சு என்ன அடிக்கிறாரு. பொதுவா இந்தியால இருக்கிற அப்பாக்களே இப்படிதாங்க. வெல், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 1974 வரைக்கும் படிச்சிருக்கேங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. குழந்தை குட்டி இல்ல, டியூப்ல ஏதாவது பெத்து வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுங்க, உங்களை கட்டிக்க போறவன் வேலைக்கே போக வேண்டியதில்லை, ஜாம்னு உட்கார்ந்து சாப்பிடலாங்க. இப்பதானே தெரியுது உங்க அப்பா உங்களைய செம்மையா உதைக்கிறாருன்னு. அதாங்க. முதல்ல இத புட்டிங்க. இத பாருங்க, வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறதுனாலதான் உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல தாங்க அப்பா பணக்காரா இருந்தா போதும், பசங்க ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திட்டு இருக்கிறதே கௌரவமா நினைக்கிறாங்க. மேல்நாட்டுல எல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை உண்டாக்கிக்குவாங்க தெரியுமா? நமக்குலாம் எதுக்குங்க வருமானம்? அதோ தெக்க தெரியுது பாருங்க தென்னந்தோப்பு, அதெல்லாம் நம்மளுதுங்க. இதோ வடக்க தெரியுது பாருங்க வாழைத்தோப்பு, அதுவும் நம்மளுதுங்க. எல்லாம் மொத்தமா ஒரு 500 ஏக்கரா தேருங்க. இப்படி ஊர்ல இருக்கிறதெல்லாம் காட்டி உங்களுதுன்னு பெருமைப்படுறீங்களே, அது பெருமை இல்லைங்க. உங்க பேர்ல என்ன இருக்கு? என் பேர்ல சுயமா நான் சம்பாதிச்சது SSLC சர்டிபிகேட் ஒண்ணுதாங்க. அதனாலதான் அதுக்கு பூஜை பண்ணி பூ பொட்டெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இப்படி கோமாளித்தனமா பேசி பேசி உங்க வாழ்க்கையே கோமாளித்தனத்துல முடிய போகுது பாருங்க. ஐயோ, என்ன குழப்பறீங்களே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? சுயமா சம்பாதிங்க, அதுதான் சுயமரியாதைன்னு சொல்றேன். சம்பாதிக்கிறதா? நான் வேலைக்கு போன எங்க அப்பா என்ன தூக்குல தொங்க விட்டுருவாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. முதல்ல நீங்க சம்பாரிச்சு காட்டுங்க, அப்புறம் பாருங்க உங்க அப்பா உங்களை எப்படி மதிக்கிறாருன்னு. நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகே, நாளையில இருந்து பாருங்க, இந்த வானத்து மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த மலை மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த பூமி மேல சத்தியமா சொல்றேன். ஓம் கணேசா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு என்ஜாய் பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் துவையல் அடிச்சு திங்கலாம் இருந்த, அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏய் நாகலட்சுமி, வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏய் லோட்டா,
சரியான தேங்காய் பிடிச்சிய கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்குனாத்தான் தேங்காய் பொறுக்குவார். ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவார். ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திடுவார். ஓஹோ, முன்னாலையும் டபிள்யூஸுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம். லைசன்ஸ் இருக்குதா? அண்ணே, அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க. டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான். எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன். கொடுங்க முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே முதலாளி. இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. அத்தனையும் நம்ம அண்ணன் ஓட்டுனது. எல்லாம் லாரி சர்வீஸுங்க. ஓஹோ, ஆமா, இது என்ன முட்டை? ஆமா, கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணே, இது என்னென்ன முட்டை? டேய், அது நான் கணக்குல வாங்கின மார்க்குடா. நானே பரவாயில்ல போல இருக்கு, 2 வாங்கியிருக்கேன். விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி. அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனியில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை. சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். ஓட்டா இந்தா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. டேய், 9:10 ராகு காலண்டா. அதுக்கு முன்னால லாரியில ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. டேய், நெசமாவே ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வரது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க. உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ணே, தள்ளுங்க. அண்ணா, இதுல எதன அமுக்கிறது?